வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு, எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது நான் புது வாஷிங் மிஷின் எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது சாம்சங் கம்பெனி டாப் லோடு தான். இதுக்கு முன்னாடி நான் வச்சுருந்தேன் வேர்புல் கம்பெனி டாப் லோடு வச்சுருந்தேன். அது ஒரு 8 வருஷமாக யூஸ் பண்ணேன். அடிக்கடி ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்கிறதுனால, இப்போ நியூவாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்சங் கம்பெனி எடுத்துருக்கிறேன். எனக்கு வாஷிங் மிஷின் பாத்ரூமில் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால, ஸ்டாண்ட் புஷ் மாடலில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, புஷ் மாடலில் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவுமே எனக்கு வந்துருச்சு. அந்த ப்ராடக்ட்டை கீழே வாஷிங் மிஷின் கீழே ஃபிட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இது வாஷிங் மிஷின் ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபுல்லாக கிளாத்தெல்லாம் போட்டு, அதில் ஒரு ட்ரே இருக்குது. அந்த ட்ரேயை ஓப்பன் பண்ணி, அதில் தேவையான அளவு லிக்விட் ஊற்றி, மிஷினை ரன் பண்ணி விடலான்னு சொல்லிட்டு, அதில் நார்மல் பெட்ஷீட்டு, ஜீன்ஸ் பேண்ட்டு இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்விட்ச் இருந்தது. நான் நார்மல் கிளாத் தான் போட்டிருக்கிறேன். அதனால் நார்மல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டு மிஷினை ரன் பண்ணேன். அது எனக்கு 55 மினிட்ஸில் நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி கொடுத்துருச்சு. அப்புறம் மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு, அந்த கிளாத்தை ஃபுல்லாக ஒரு பக்கெட்டில் எடுத்து போட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் எங்களுக்கு இந்த மிஷினில் சைடில் ஒரு டோர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அந்த டோரை எடுத்து மிஷின் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டோரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி, க்ளீன் பண்ணி அதை திருப்பி அதிலேயே ஃபிட் பண்ணி வச்சுட்டேன். போய் காய போட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போய் துணியை போய் காய போட்டு வந்தாச்சு. அந்த வேலையை முடிஞ்சது. அப்புறம் கொஞ்சம் வெளியில் போயிருந்தோம் நேற்று. தேவையான பொருள், வீட்டுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்ததுன்னு சொல்லிட்டு, அதில் உப்புச்சாடி, முந்திரி பருப்பு, ஸ்க்ரீன் துணி இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கினேன். அப்புறம் கூட ஹெல்மெட் ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு ஹெல்மெட் வாங்கினோம். அந்த பொருளை ஃபுல்லாக எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை தனியாக எடுத்து வச்சாச்சு. அப்புறம் உப்புச்சாடியை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, நல்லா காய வச்சு நல்லா நீட்டாக தொடச்சி, அப்புறம் உப்பை அதில் தட்டி வச்சுட்டேன். அப்புறம் முந்திரி பருப்பு வாங்கிட்டு வந்ததை அதையும் ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா நீட்டாக ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு விட்டுட்டேன். மோஸ்ட்லி ஃப்ரிட்ஜில் தான் வைப்பேன், வெளியில் வைக்க மாட்டேன். அப்புறம் ஸ்க்ரீன் துணி வாங்கிட்டு வந்துருந்தோம். அதையுமே நல்லா நீட்டாக எடுத்து பார்த்துட்டு, எது டேமேஜ் இருக்கான்னு பார்த்தேன். ஒன்றும் இல்லை, நல்லா நீட்டாக இருந்தது, குவாலிட்டியாகவும் இருக்குது. துணி நல்ல டிசைன்ஸ்லாம் நல்லா இருந்தது. அதனால் சரி 2 கிளாத் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்க்ரீன் துணி எடுத்தேன். அதையுமே எடுத்து தனியாக பீரோவில் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் கிச்சனில் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருந்தது. வெங்காய கூடெல்லாம் அப்படி அப்படியே போட்டு வச்சுருந்தேன். அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி, நல்லா நீட்டாக தொடச்சி, அதில் பேப்பர் போட்டு, மேல் தட்டில் பல்லாரி போட்டு வச்சுட்டு, கீழ் தட்டில் ரசப்பூ இது மாதிரி போட்டு வச்சுட்டு, கடைசி தட்டில் சின்ன வெங்காயம் தட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபுல்லாக சின்ன வெங்காயம்லாம் அதில் தட்டி வச்சுட்டேன். நீட்டாக அந்த வேலை முடிஞ்சிருச்சு. மீஷோவில் ஒரு பொருள் ஆர்டர் போட்டிருந்தேன். அது நம்ம சீப்பு, பவுட்ரு இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ஒரு ட்ரே மாதிரி இருந்தது. நல்லா அழகாக இருந்தது. அது ஒரு 10 பீஸ் வந்தது. நல்லா குவாலிட்டியாகவும் இருந்தது. அந்த இதையும் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சு, எல்லாத்தையும் நல்லா திக்னஸ்ஸாகவும் இருந்தது. நல்லா இருந்தது. அப்புறம் வெளியில் கடையில் இருந்து காளான் ஃப்ரை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் குழந்தைங்களுக்கு அதை வச்சு கொடுத்தேன். அதுவும் பசங்க சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு ஹாட் வாட்டர் வச்சு கொடுத்தேன். அதையும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் டீ போட்டு கொடுத்தேன். டீயையும் குடிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போய் சாமி ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன். க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபுல்லாமே வீடை ஃபுல்லாக பெருக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் சாமி ஃபோட்டோஸ்க்கெலாம் பூ வச்சு விட்டுட்டு, விளக்குலாம் நல்லா திரி போட்டு வச்சுட்டு, சரி 6 மணிக்கு விளக்கு ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றி சாமியை கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு வந்தோம். வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபுல்லாக ஹோம்ஒர்க்கெல்லாம் பசங்களை எழுத வச்சாச்சு. எழுத வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் காயப்பட்ட துணியெல்லாம் இருந்தது. அதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு மடித்து வச்சு அந்த கபோர்டில் வச்சாச்சு. அந்த வேலை முடிஞ்சது. அப்புறம் பெட்டு விரிப்பு இதெல்லாமே கொஞ்சம் இதாக இருந்தது. அதையுமே நீட்டாக விரித்து அந்த வேலையை முடிச்சாச்சு. அப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் ரிலேட்டிவ் வந்திருந்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மோந்து கொடுத்துட்டு, என்றைக்குமே வீட்டுக்கு யார் வந்தாலும் தண்ணி மோந்து கொடுக்குற பழக்கம் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குங்க. அவங்களுக்கு தண்ணி மோந்து கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் காஃபி போட்டு கொடுத்துட்டு, அவங்களோட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் பேசிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் போய் தான் நைட் டிஃபன் ரெடி பண்ணலான்ட்டு தோசை மாவு எடுத்து வெளியில் வச்சு, தக்காளி சட்னி வச்சு, தேங்காய் சட்னி வச்சாச்சு. அப்புறம் எல்லாருக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு வேலை முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மேலும் நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவில் ஏதாவது நிறைகள் குறைகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.